திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய சி மகேந்திரன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். பனையூர் அலுவலகத்தில் அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் சி மகேந்திரன். இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே தாவேகாவில் பல்வேறு கட்சியிலிருந்தும் மாற்று கட்சியிலிருந்தும் பல முக்கிய நிர்வாகிகள் இணைந்துட்டு வராங்க. அந்த வகையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவர் இணைந்திருக்கிறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. பனையூர் அலுவலகத்தில் தற்பொழுது அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு மூத்த தலைவர் சி மகேந்திரன். இவர் இந்திய கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய ஒருத்தர். 1971 கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்த சி மகேந்திரன் இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறது ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுது. ஆதரவு கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து தற்பொழுது ஒரு முக்கிய மூத்த தலைவர் அப்படிங்கிறவர் தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏற்கனவே அதிமுக அப்புறம் மற்ற கட்சிகள்ல இருந்து சேர்ந்தவங்க கூட நிறைய பேர் தாவேகாவில் தொடர்ந்து இணைஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புலாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் ஆலோசிச்சுட்டு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் கட்சி தரப்புலேருந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தபடியாக இவரும் இணைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில் விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் தொடர்ந்து இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், நீங்க தொடர்ந்து பேசலாம். இவர் பற்றியும் சொல்லுங்க. தற்பொழுது தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறத பற்றியும் சொல்லுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவராக இருந்து மறைந்த தோழர் நல்லக்கண்ணுடன் பல்வேறு போராட்ட களங்களை பகிர்ந்து கொண்டவர். அவருடைய இறுதி நாட்கள்ல அவருடனேயே பயணித்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவர். 1970 இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவ இயக்கமான மாணவர் இயக்கம், டிஒய்எஃப்ஐ இளைஞர் இயக்கம் என பல்வேறு பொறுப்புகள்ல பல்வேறு இடங்கள்ல அரசியல் பணியாற்றிய கம்யூனிஸ்ட் இடதுசாரி சிந்தனையாளர்ல மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சி மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இதுவரையில அதிமுக, பாஜக, திமுக முகாம்கள்ல இருந்து கூட தமிழக வெற்றி கழகத்துல பல்வேறு நபர்கள் இணைந்திருந்தனர். முதல் முறையாக இடதுசாரி சிந்தனையாளர், அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சி மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. சி மகேந்திரன் பொறுத்தவரையில பல்வேறு முக்கியமான போராட்டங்கள்ல பெரும் அளவுல பேசப்பட்ட ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எதிர்ப்பு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்த பெரும் போராட்டம், அது உள்ளிட்ட நதிகள் மாசடைவதை தடுப்பது, அது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக நீதிக்கான போராட்டங்கள், சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களை முன்னென்றவர். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்கிருந்தே அவரது அரசியல் பணிகள் தொடங்கியது. முழு நேர அரசியல் பணியாக விவசாய தொழிலாளர்களின் கூலி உயர்வு மற்றும் நில உரிமை போராட்டங்கள்ல தன்னுடைய முதல் கட்ட அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். பிற்காலத்துல அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் AIYF, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் AISF ஆகிய துணை இயக்கங்கள், அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய துணை இயக்கங்களுடைய கல்வி உரிமை போராட்டங்கள், வேலை வாய்ப்பு போராட்டங்கள் என பல்வேறு முக்கியமான போராட்டங்கள்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றே கூற வேண்டும். அந்த அளவுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிற சி மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை அமைச்சர் ஆனந்த் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் முன்னிலையில இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுல அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், அதே போல அமைச்சர் கீர்த்தனா ஆகியோரும் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வுல உடனிருந்திருக்கின்றனர். முக்கியமான கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள், அதாவது செங்கோட்டையன், CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வரும்போது மிக முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டது. அதே போல டெல்டாவில இருந்து ஒரு முக்கிய தலைவராக அவர் வந்திருக்கக்கூடிய சூழல்ல டெல்டாவை மையப்படுத்தி ஒரு பொறுப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கிட்டத்தட்ட 55 வருடங்களா இந்திய கம்யூனிஸ்ட்ல பயணம் செஞ்ச ஒரு மூத்த தலைவர் தற்பொழுது தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்துல அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கூட கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. பார்ப்போம் என்ன பொறுப்பு அவருக்காக வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பொறுத்திருந்து. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.